Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மொறு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நான் கரெக்ட்டா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்துர்க்கேன். இது மேலே மண் நிறைய இருக்கும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குக்கர்ல இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சிட்டு குக்கர்ல வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்துல இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெந்து வந்துரும். ஓவரா குக் பண்ண விடாதீங்க. ஏன்னா உள்ள ஓவரா குழஞ்சிடுச்சு அப்படினாலும் உங்களுக்கு ஃப்ரை பண்றதுக்கு கஷ்டமாயிடும். கரெக்டான அளவு பாத்தீங்கன்னா 10 நிமிடம் குக்கர்ல மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. சோ கரெக்ட்டா பாயில் ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப குழகுன்னு இல்லாம ரொம்பவும் வேகாம இல்லாம மீடியமா இருக்கும் கரெக்ட்டா. இப்போ பாத்தீங்கன்னா நான் அத தோலை நீக்கிட்டு சேப்பங்கிழங்கை எடுத்து வச்சிருக்கேன். இத இப்போ 2 ஷேப்ல கட் பண்ணி நம்ம வறுக்கலாம். ஒன்னு ரவுண்ட் ஷேப்ல வறுக்கலாம், இன்னொன்னு நீட்டமா கட் பண்ணி வறுக்கலாம். 2 ஷேப்புமே நான் எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு இதல காட்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. அடுத்ததா ஓவல் ஷேப்லயும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கையில கொஞ்சம் குழகுழப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நான் வேக வைக்கும்போது உப்பு போடாம வேக வச்சிருக்கேன். ஸோ இப்போ 1/4 கிலோ சேப்பங்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய் பொடி, அதாவது தனி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அது இன்னும் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அது சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அதாவது வெள்ளை மிளகு பொடி சேர்க்குறேன். உங்ககிட்ட வெள்ளை மிளகு பொடி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற கருப்பு மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இதுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சிங்க அப்படின்னா நல்லா அதனுடைய மசாலா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் இறங்கி இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இல்லை நீங்கள் வெளியிலே வைக்கிற மாதிரினா ஒரு 20 நிமிடம் நல்லா ஊற விடுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். ஒரு 10 நிமிடம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஃபுல்லாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கு. இதை இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் தோசைக்கல்லில் வறுத்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ஒரு தவா யூஸ் பண்ணி வறுத்தாலும் சரி. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பீசஸாக நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கேஸ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இல்லைனா பட்டுன்னு தீஞ்சிடும். ஒரு 3 நிமிடம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். டர்ன் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிடம் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ இதுக்கு இன்னும் நம்ம மனம் சேர்க்கறதுக்காக நம்ம இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக தூவி விட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு பற்களை தோலோடே ஒரு 4 பல்லு பூண்டை தட்டிட்டு அப்படியே இது மேலே தூவி விட்ட மாதிரி விட்டுட்டு 1 நிமிடம் அப்படியே இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.